இப்போ நம்ம அண்ணாமலை கோவில் இருக்கிற மூலவர் இடத்துல சுயம்பலிங்கம் உருவாகலைங்க. அப்போ எங்கே உருவாச்சுன்னு தெரியுமா? தலை விரிச்ச மகிழ மரத்து அடியில் தான் இருந்திருக்கு. 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள் கண்டறியப்படுது. ஆனால் உருவானது அதுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள். அப்போ நம்ம திருவண்ணாமலையை பல்லவர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சிறு மஞ்சவராக தான் இந்த ஆலயம் இருந்திருக்கு. 4ஆம் நூற்றாண்டில் செங்கல் கருவறையாக கட்டப்படுது. 5ஆம் நூற்றாண்டில் சின்ன ஆலயமாக மாறுது. 6, 7, 8ஆம் நூற்றாண்டுகளில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4வராலும் அண்ணாமலையார் பாடப்படுறாரு. அப்போ கூட செங்கல் கருவறையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் சோழ பேரரசர்களோட என்ட்ரி. 817ஆம் ஆண்டு 1ஆம் ஆதித்ய சோழன் செங்கல் கருவறையை கருங்கல் கருவறையாக மாற்றுறாரு. அந்த டைமில் தான் மரத்தடியில் இருந்த சுயம்பலிங்கத்தை இப்போ இருக்கிற மூலவர் இடத்துக்கு மாற்றப்படுது. 10ஆம் நூற்றாண்டுகளில் கருவறையை சுற்றி 1ஆம் பிரகாரம் 2ஆம் பிரகாரங்கள் கட்டப்படுது. அது எல்லாமே சோழவாசிகள் செஞ்சு முடிக்கிறாங்க. 11ஆம் நூற்றாண்டில் கோவிலோட கோபுரங்கள் எழத் தொடங்குது. 1ஆம் ராஜேந்திர சோழன் கொடிமர ரிஷி கோபுரத்தை கட்டுறாரு. 1013ஆம் ஆண்டு வீர ராஜேந்திரன் கிளி கோபுரத்தை கட்டி முடிக்கிறாரு. அண்ணாமலையார் கோவிலும் கம்பீரம் பெற தொடங்குது. 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க மன்னன் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி கட்டுறாரு. 13ஆம் நூற்றாண்டில் சின்ன சின்ன சன்னதிகள் உருவாகுது. இது எல்லாமே சோழ மன்னர்கள் கிட்ட குறுநில மன்னனாக இருந்த பல்லவ ராஜா கோப்பெருஞ்சிகன் கட்டுறாங்க.